நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள முதல்வர் விஜய் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். வரும் 18ஆம் தேதி தாவேக அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் கூட உள்ளது. இந்நிலையில் கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து சபாநாயகர் JCD பிரபாகர் முறைப்படி அழைப்பு விடுத்தார். இந்தியாவில் நீண்ட காலம் பதவியில் உள்ள பிரதமரான மோடிக்கு வாழ்த்துகள். பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகத்தில் மக்களின் தொடர் நம்பிக்கையை பெறுவது குறிப்பிடத்தக்க சாதனை என மநீம தலைவர் கமல்ஹாசன் MP வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகளை ஜூன் 22ஆம் தேதிக்குள் முடிக்க தேர்தல் ஆணையம் மாவட்ட கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மீனாட்சி நடராஜன் மீது எந்த குற்ற வழக்கும் நிலுவையில் இல்லை. ராஜ்யசபா தேர்தலில் அவரது வேட்புமனுவை நிராகரித்தது சட்டவிரோதம். இந்த நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இயக்குனர் பாரதி ராஜா உடல் அடக்கம் செய்யப்படும் தேனி காற்றோடு பண்ணை வீட்டில் JCB உதவியுடன் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடக்கிறது.